நாயை கண்டா கல்லை காணாம், கல்லை கண்டா நாயை காணாம்ங்கிற மாதிரி தான் நம்ம நிலைமை இருக்குது. நாம் உற்சாகமாக இன்னைக்கு வீடியோவை போட்டே தீரணும்னு கையில் கல்லோட ரெடியாக இருக்கும்போது ஒரு நாயும் நம்ம கண்ணில் படாது. கண்டென்ட்டுகளே இருக்காது. அதுவே நாம் வீடியோ போடவே முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம்னு வைங்க, நாய்கள்லாம் நம்மளை சுற்றியே வந்துக்கிட்டு இருக்கோம். கண்டென்ட்டுகள்லாம் மானாவரியாக கிடைக்கும். அப்படித்தான் நான் வீடியோவே போட முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளாவே இந்த நாம் தமிழர் நாய்கள்லாம் என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தது. நாம் தமிழர் அண்ணனும் தங்கச்சியும் கண்டென்ட்டுகளை வாரி வழங்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பண்றது, என்னாலதான் வீடியோ போட முடியல. சரி, நாம நினைக்கிற மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னா அப்புறம் ஊருக்குள்ள ஓராயிரம் சாமி எதுக்கு, கோயில் எதுக்கு, மசூதி எதுக்கு, சர்ச் எதுக்கு, பூசாரி எதுக்கு, ஆசாரி எதுக்கு? அதுக்கெல்லாம் தேவையே இல்லையே. அதெல்லாம் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். மேட்ரு என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். 2 நாளைக்கு முன்னாடியே நாம் தமிழர் காளியக்கா அண்ணன் சீமான் பிரபாகரனை சந்திச்சு பேசினதே வெறும் 10 நிமிஷம் தான். அந்த 10 நிமிஷத்தை வச்சுக்கிட்டு 15 வருஷமா எங்க நொன்னை எவ்வளவு நேக்கா வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் பாத்தியா? எங்க அண்ணனுடைய தகுதியும் திறமையும் உலகத்துல வேற யாருக்காவது இருக்குதா அப்படின்னு அண்ணனின் அரசியல் அஸ்திவாரத்தையே ஒரு ஆட்டி விட்டுருச்சு. 10 குறைக்க அதுக்கு விளக்கம் சொல்றேன்னு நொன்ன ஒரு விளக்க வெங்காயத்தை சொல்லி தொடுத்துக்கிட்டு இருந்த அந்த பில்டிங்க, ஆடிக்கிட்டு இருந்த அந்த பில்டிங்க ஒரே அடியா இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2-3 நாளா நம்ம ஊர் சோசியல் மீடியாவில் இதுதான் ட்ரெண்டிங்லேயே இருக்குது. ஆக்சுவலா இதை பேசணுமா, பழைய மேட்டரா இருக்குது, இதை இப்ப பேசணுமான்னு முதல்ல யோசிச்சேன். அப்புறமா தான் தோணுச்சு இதை நாம கண்டிப்பா பேசி ஆகணும். இதை நாம பேசலன்னா அப்புறம் அண்ணனோட நாம இவ்வளவு நாள் பழகின பழக்கத்துக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அண்ணனை பத்தி அக்கா ஒரு மேட்டர் சொல்லியிருக்கிறாங்க, அதை நாம நம்ம பார்வையில் விளக்கலனா அப்புறம் நாம இந்த வேலை செய்யறதுக்கே ஒருத்தில்லாத ஆளா மாறிடுவோம் அப்படின்னு அப்புறமா தான் தோணுச்சு. ஸோ அண்ணன் கூந்தலை பிடிச்சி அக்கா ஆட்டின மாதிரியே நாமளும் நம்ம பங்குக்கு அண்ணனின் கூந்தலை பிடித்து மென்மையா, ரொம்ப மென்மையாவது ஒரு ஆட்டுவோம். ஆக்சுவலா காளியக்கா சொன்ன அந்த 10 நிமிஷ கதைங்கிறது நொன்னனுடைய அரசியலுக்கு ஆப்படிக்கிற ஒரு விஷயம்தான். அது உண்மைதான், அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அதுவே முழுமையான உண்மை கிடையாது. ஏன்னா அந்த அக்கா என்ன சொல்லுது, பிரபாகரனை நொன்னாயம் பார்த்து 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்துட்டு வந்தாரு அப்படிங்குது. இதுவே ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டம், கடைஞ்செடுத்த பொய் தானே. நாம இப்படியா இது நாள் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பிரபாகரனுக்கும் நொன்னன் சீமானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இவரு அவரை போட்டோவில் தான் பார்த்துட்டு இருக்காரு. நாமெல்லாம் எப்படி பிரபாகரனை வெறுமனே போட்டோவிலையும் வீடியோவில் மட்டும்தான் பார்த்துருக்கிறோமோ அதே மாதிரி தான் சீமானம். அதை தாண்டி எல்லாம் பிரபாகரனோட நொன்னனுக்கு எந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஈழத்தில் போர் நடந்துகிட்டு இருந்த போது நொன்ன இங்க பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு படு மொக்கையான படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. உதட்டோர சிவப்பேன்னு ஹீரோயின் உதட்டுக்கு சிவப்பு சாயம் பூசி அழகு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் ஈழ போராட்டத்துக்கும் சீமானுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படிங்கிறது தான் நாம தொடர்ந்து சொல்றது. ஆனா இந்த அக்கா என்னங்குது, ஒரு மாதிரி 10 நிமிஷமாவது எங்க அண்ணா அங்க பிரபாகரனை பார்த்து பேசிட்டு வந்தாருப்பா அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேவரா பேசுது. அவ்வளவுதான். மொத்தத்துல ஒரு கடைஞ்செடுத்த பித்தலாட்டத்தை ஒரு மாதிரி வெறுமனே பித்தலாட்டம்ங்கிற மாதிரி அந்த அம்மா பூசி மொழுக முயற்சி பண்ணியிருக்குது. ஆனாலும் சந்தேகமே வேண்டாம், அண்ணனுடைய அரசியல் அஸ்திவாரத்துக்கு இது ஒரு ஆப்படிக்கிற விஷயம்தான். இதுல ஒன்றும் சந்தேகம் தேவையில்ல. மற்றபடி காளியக்கா திருந்திருச்சு, இனிமே சீமான காலி பண்றத ஒரு வேலையாவே காளியக்கா செய்ய போகுது அப்படின்லாம் யாரும் அப்பாவித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் ஒரு மியூச்சுவல் ரிவெஞ்ச், அவ்வளவுதான். நீ எனக்கு ஒரு விஷயம் பண்ணல, என்ன பிசிறு மசுறுன்னுலாம் சொன்னல, இரு நீ எனக்கு ஆப்படிச்சல, உன் எலும்பியே உடைச்சு சூப்பு வச்சு காட்டுறேன் பாருன்னு ஆப்புக்கு சூப்பை இந்த அக்கா பதிலா கொடுத்துருக்குது. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒரு நாளும் திருந்தாது. ஆக்சுவலா காளியம்மா ஒரு பெண்ணுங்கிறதுனால நம்மாலையிலே ஒரு வித கரிசனத்தோட தான் அந்த அம்மாவை அணுகிறாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. நாம் தமிழருங்கிற அந்த கொடூரமான கிறுக்கு கும்பல்ல அந்த அம்மாவும் ஒண்ணு. அவ்வளவுதான். நாம் தமிழர் தம்பிகளுக்கும் அண்ணனுக்கும் என்ன மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மரியாதையை அந்த அக்காவுக்கும் கொடுத்தா போதும். அதை தாண்டி எல்லாம் அந்த அக்கா கிட்ட ஒரு சிறப்பும் கிடையாது. ஆக்சுவலா அந்த அம்மாவே தான் ஒரு பெண்ணுங்கிறத அதுக்கு உண்டான அட்வான்டேஜ் எல்லாம் யூஸ் பண்ணிக்க தான் செய்யுது. என்ன கருவாடு விற்கிற காளியம்மான்னு சில பேர் சொல்றானுங்க. சொல்றவனுங்க எல்லாம் யாருன்னு பார்த்தா கஞ்சா விற்கிறவனுங்க. கஞ்சா விற்கிறதுக்கு கருவாடு விற்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு வாலண்டியரா இந்த அம்மா ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணிக்குது. அது எல்லாமே நம்மளுக்கு அந்த அம்மாவை ஒரு கரிசனத்தோட அணுகிறதுனால வர்ற வினதான்.
ஆக்சுவலா எவன்லாம் இங்க திராவிடத்தால் வாழ்ந்தோம் உறவுகளேன்னு பேசுறானோ அவன்லாம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க அத்தனை பேருமே விஷம்தான், நாசகார சக்திகள் தான், குடியை கெடுக்கிற கும்பல் தான். அவங்க எந்த பார்ட்டியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நான் எப்பயும் சொல்றதுதான், இந்த காளியம்மா ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது, ராங் உமன் இன் ரைட் பார்ட்டி தான். அந்த அம்மா எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்குது. அந்த அம்மாவுக்கு நொண்ணனுக்கு இருக்கிற மாதிரியே அதுக்கு கொஞ்சமும் குறைவில்லாம தமிழர்கள் மேலேயும் தமிழர்களின் முன்னேற்றத்து மேலேயும் கொடுமையான வன்மை இருக்குது. அதனாலதான் இந்த 1000 ரூபாய் காசுக்கு எதிராலாம் அண்ணனை விட அதிகமா பொங்கிட்டு தெரியுது. ஸோ நாம் தமிழர் கட்சியில் ஒருத்தன் இருக்கிறான்னாவே அவன் குடியை கெடுக்கிற கும்பலில் ஒருத்தன் அர்த்தம். அது ஆணா இருந்தா என்ன பெண்ணா இருந்தா என்ன, அவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அதே மேடையில் இந்த 10 நிமிஷ கதை நடந்த அதே மேடையில் நொன்ன இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அதாவது நானும் ரஜினியும் சந்திச்சுக்கிட்டது சம்பந்தமா இங்க பல பேர்த்துக்கு எரியுது, அவ்வளவுதான் அலறானுங்க துடிக்கிறானுங்க, விட்டா செத்துருவானுங்க போல. நானும் ரஜினியும் ஒரு நாள் சந்திச்சதுக்கே இவனுங்கெல்லாம் இப்படி ஆகுறானுங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்க இருக்குது. இவனுங்கெல்லாம் என்ன ஆவானுங்க, செத்துருவானுங்க அப்படின்னு கிடந்து கதறானுங்க அப்படின்னு அண்ணன் ஒரு மாதிரி உருட்டுறாரு. ஆக்சுவலா அதுக்கெல்லாம் எதுல சிரிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா இவரு ரஜினியை சந்திச்ச விஷயத்துல நாமெல்லாம் கிடந்து கதறதுக்கு என்ன இருக்குது? ஒரு ஆன்மீக அரசியல் சங்கியும் தமிழ் தேசிய சங்கியும் சந்திச்சிருக்கிறாங்க, சங்கியும் மங்கியும் மீட் பண்ணியிருக்கிறாங்க. இதுல நாம கதறதுக்கு என்ன இருக்குது? உண்மையிலேயே அந்த பக்கம் கதறிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவி ஆம குஞ்சுகள் தான். அவனுங்க தான் மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம ஒரு மான தமிழை இப்படி கன்னடனா போய் கட்டி பிடிச்சிட்டானே, இது என்ன அநியாயமா இருக்குதுன்னு அந்த அக்கிரமத்தை வெளியில சொல்ல முடியாம, அவனுங்க உள்ளேயும் வச்சுக்க முடியாம வெளியேயும் துப்ப முடியாம அவனுங்க படுற பாடு இருக்குதே, அந்த கன்றாவியை தான் பார்க்க சகிக்கல. ஏன்னா ஆரம்ப காலம் தொட்டு முந்தா நாள் வரைக்கும், எந்த முந்தா நாள் வரைக்கும் ஒரு மான தமிழை மராத்தியங்கிட்ட கையை கட்டிக்கிட்டு பல்ல இழிச்சுக்கிட்டு அவ்வளவு பவ்யமா நின்ன அந்த நிகழ்ச்சி நடந்த அந்த முந்தா நாள் வரைக்கும் சீமான் ரஜினியை பேசாத பேச்சு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் ரஜினியெல்லாம் திராவிட கட்சிகள் எப்பயுமே சீரியஸாலாம் எடுத்துக்கிட்டதே கிடையாது. யாருமே திராவிட கட்சிகளோட பெரிய தலைவர்கள் யாருமே, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடியார், ஸ்டாலின், இன்னைக்கு இருக்கிற உதயநிதி வரைக்கும் யாருமே ரஜினியை ஒரு பெரிய ஆளாலாம் மதிச்சதே கிடையாது. அவரை பெரிய அளவுக்கெல்லாம் விமர்சித்து பேசினதே கிடையாது. திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ரஜினியை அப்பப்ப அந்த அரசியல் சூழ்நிலை அந்த காலகட்டம் எப்படி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தேவைப்படும் போது பக்கத்தில் பட்டும்படாமல் நிற்க வச்சுக்குவாங்க, அப்புறம் தேவையில்லாத போது விரட்டி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். ரஜினியும் கிட்டத்தட்ட அதெல்லாம் புரிஞ்சவர் தான். அவர் எப்பயுமே அதிகாரத்துக்கு அனுசரணையாக தான் இருப்பார். அதிகாரத்தில் யார் இருந்தாலும் அவங்களோட ஒரு மாதிரி அனுசரித்து போயிடுவார், அவர் ஒரு மாதிரி தன்னை காப்பாற்றிக்குவார். இதையெல்லாம் தாண்டி ரஜினியை ஒரு சீரியஸான அரசியல் த்ரெட்டாலாம் என்றைக்குமே யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் சீமான் அப்படி கிடையாது. ரஜினியை பெரிய அளவுக்கு பேசிய அவர் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தாரு. ஆக்சுவலா இங்க பாருங்க யாரெல்லாம் நம்மளை ஆள்றாங்கன்னு. நீங்க ரஜினிக்கெல்லாம் கைதட்டிட்டு இருக்கிறதுனால தான் ரஜினியெல்லாம் நம்மளை ஆளணும்னு ஆசைப்படுறாரு. நாம எப்பேற்பட்ட ஆளு, நம்ம எப்பேற்பட்ட இனம், நம்ம தமிழ் இனத்தை இன்னொரு மராத்தியம் வந்து ஆள்றதா அப்படின்னு இந்த இனவாத அரசியலையே கூப்பிட்ட தம்பிகளுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு சீமான் யூஸ் பண்ணிக்கிட்ட ஒரு முக்கியமான ஆள் தான் ரஜினி. ஸோ அப்படி ஒரு இன விரோதியா இருந்த ரஜினி திடீர்னு நொண்ணனுக்கு எப்படி நெருங்கின நண்பனா மாறிட்டாரு. அதுவும் எப்படி சக தோழனா. தோழன்கிற வார்த்தையெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். நொன்னா அதெல்லாம் அசால்ட்டா சக தோழன்கிறாப்புல. சங்கின்னா சக தோழனா, என்ன இலவா சக தோழனா மாறிட்டாருன்னு தெரியல. ஆக்சுவலா இவங்க சந்திச்சுக்கிட்டதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தான். ஆனா அறிவுன்னு இத்தினூண்டு இருக்கிற ஆம குஞ்சுகள்லாம் யோசிப்பானுங்கல்ல, என்னடா நம்ம அண்ணன் எப்பேற்பட்ட மான தமிழ ஒரு மராட்டியனை பார்த்து இப்படி பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்காப்லையே, இது என்ன ஒரு தூய தமிழனான விஜயை எதுக்கிறதுக்காக மராத்தியனோட நொன்னம் கூட்டு வச்சுட்டாரு அப்படின்லாம் அந்த இனவெறி புத்தி யோசிக்கும்ல. அப்பா ஆம குஞ்சுகள்லாம் இதுல குழம்பி போவானுங்க தானே. ஏன்னா எப்பயுமே அது இனவெறியாகட்டும், மொழி வெறியாகட்டும், மத வெறியாகட்டும், என்ன வெறியா வேணா இருக்கட்டும், வெறுப்பு பிரச்சாரம்ங்கிறது அடிப்படையில் கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி அது பிடிக்கிறவன் கையையும் கிழிக்க தான் செய்யும்.
நொன்ன இவ்வளவு நாளாக மொழி வெறியும் இனவெறியும் ஊட்டி தம்பிகளை எல்லாம் வளர்த்துருக்கிறார்கள, அதெல்லாம் கூடிய சீக்கிரம் நொன்னனுக்கு எதிராகவே திரும்ப தான் போகுது. நொன்னன் உடம்பையும் அதெல்லாம் பதம் பார்க்க தான் போகுது. ஆல்ரெடி பல தம்பிகள் அதுக்காக வெளியேற ஆரம்பிச்சிட்டானுங்க. நேற்று கூட நாமக்கல்லிருந்து ஒரு குரூப் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறிக்குது. அவனுங்கெல்லாம் சொல்கிறது அதுதான், அண்ணன் இது நாள் வரைக்கும் வேற மாதிரி இருந்தார், இந்த ரஜினியை சந்திப்புக்கு அப்புறம் அவர் கொள்கையிலிருந்து விலகி போயிட்டாரு, அடிப்படை கொள்கையிலிருந்து தவறாரு, அது எங்களுக்கு பிடிக்கல, அதனால தான் நாங்கள் விலகிறோம்னு இப்போ முத சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறானுங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம்தான். ஆனாலும் தற்கூரி தம்பிகள்லாம் ஓவர் நைட்லேயே திருந்தி முழு மனுஷனா மாறிடுவானுங்கலாம் நான் நம்பல. சீமான் பேசுறது இனவெறிங்கிறது ஒரு குடியை கெடுக்கிற அரசியல். அது நம்ம குடியை மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையே அழிச்சிரும்னு புரிஞ்சுக்கிட்டு சீமான காரி துப்பிட்டு தம்பிகள்லாம் வெளியேறிடுவாங்கலாம் நான் நம்பல. ஆனாலும் ஒண்ணுமே நடக்காம இருக்கிறதுக்கு இதாவது நடக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். அண்ணன் குண்டாவை வச்சு அண்டாவை மறைக்க முயற்சி பண்றாரு. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிங்கிற அந்த பெரிய அண்டாவை தமிழ் தேசியம்ங்கிற அந்த குண்டாவை வச்சு மறைக்க முயற்சி பண்றாரு. இது அநியாயம், இது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் அப்படின்னு அப்பாவி ஆம குஞ்சுகள்ல ஒரு 10% ஆம குஞ்சுகளாவது ரஜினியை சந்திச்ச இந்த விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கிட்டு நொன்னனை காரி துப்பிட்டு வெளியில வருவாங்கன்னு நம்புவோம். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.